கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய இரக்கங்கள் எவ்வளோ பெரியது. இந்த 2026 வருஷத்திலே கடந்த மார்ச் மாதம் முழுதுமாய் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் நாளிலே தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே இந்த அதிகாலையிலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மார்ச் மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளில் இந்த அதிகாலையிலே உடைய சமூகத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தபடினால ஸ்தோத்திரம். உடைய வசனங்கள், உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனே, இன்னும் இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக உலகமெங்கும் இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பலப்படுத்துவீர் என்று சுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும். உடைய கிருபை எங்களை பலப்படுத்துவதாக எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் கடந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த 1ஆம் நாளிலும் கூட அவர் வசனங்கள் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கண்டையிலே போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, போவாஸ் ரூத்துக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை குறித்து தான் இங்கே நாம் வாசித்தோம். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட இந்த முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் விசுவாசித்தால் அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனம் போவாஸ் ரூத்துக்கு சொன்ன வார்த்தை தான். அப்படியானால் போவாஸ் யாருக்கு நலாட்டமா இருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நலாட்டமா இருக்கிறது. இந்த ரூத் யாருக்கு நலாட்டமா இருக்கிறது? புதிய ஏற்பாட்டு சபைக்கு நலாட்டமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கு ரூத்தா இருக்கிற தேவ பிள்ளைகள், இல்லை என்றால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இயேசு சொல்கிற வார்த்தைக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமாக தேவன் பொய் சொல்கிற தேவன் அல்ல. அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை தவறி போவதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். போவாஸ்
ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உன்னை விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த வசனத்திலே முதல் வார்த்தை அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, இது முதல் காரியம். இரண்டாவது, அவர்கள் பிறகு போ. மூன்றாவது, உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். நான்காவது, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடமண்டையிலே போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிற அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்திலே இந்த முதல் நாளிலே ஆண்டவர் முதலாவது உனக்கு சொல்கிற வார்த்தை என்ன என்றால், அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து. இன்றைக்கு உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் எதின் மேல் இருக்கிறது? நீங்கள் அறுப்பறுக்கும் வயலை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். வயல் என்று சொன்னால் சபையை காட்டுகிறது. சபையிலே அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அங்கே ஒரு ஊழியக்காரன் இருப்பார்கள், அங்கே விசுவாசிகளும் இருப்பார்கள். அங்கே உண்மையுள்ள உபதேச சத்தியம் கூட இருக்கும். இதுதான் சபை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அறுப்பறுக்கும் வயலை பார்த்து. அப்ப அந்த வயல் உண்மையான சபையாய், உண்மையான ஊழியர்கள், உண்மையான ஒரு தேவன், உண்மையான ஒரு பரிசுத்த ஆவியானவர், உண்மையான உபதேசங்கள், சத்தியங்கள் அங்கே இருந்தால் ஒவ்வொரு நாளும் அங்கே அறுக்கப்படும். அறுப்பு என்பது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. வயல் என்பது சபை. அறுப்பறுக்கிற வயல் என்றால் ஆசீர்வாதத்தின் சபைகள். இன்னும் சொல்லுவோமானால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறதோ, இந்த ஏப்ரல் மாதத்திலே தேவனுடைய பிள்ளையே, நீ பூமிக்குரிய காரியத்தை பார்க்கிறாயா, இல்ல கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியிலே உள்ளவைகள் அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், நோக்கி ஓடுங்கள் என்று அங்கே சொன்னது போல, இன்றைக்கு நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சபைகளிலே ஆசீர்வாதம் இல்லை, குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், நீ அறுப்பறுக்கும் வயலை பார்த்து. அறுப்பறுக்கும் வயல் என்று சொல்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறதோ, ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய ஊழியக்காரன், ஆவிக்குரிய சத்தியம், உண்மையான உபதேசங்கள், உண்மையான காரியங்கள் எங்க இருக்கிறதோ அதை பார்த்து நீ ஓடு. இதைதான் கொலோசியர் பத்திரிகை சொல்கிறது, 3ஆம் அதிகாரம். நீங்கள் பூமியில உள்ளவைகள் அல்ல, அழிந்து போகிறவைகள் அல்ல, உலகத்துக்குரியவைகள் அல்ல, பிசாசுக்குரியவைகள் அல்ல, மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இங்க ரூத்தின் புஸ்தகத்திலே கூட போவாஸ் ரூத்துக்கு சொன்ன உபதேசம் இதுதான். அறுப்பறுக்கும் வயலை பார்த்து, மேலானவைகளை பார்த்து, ஆவிக்குரியவைகளை பார்த்து. சபையே, ஊழியர்களே, விசுவாசிகளே, குடும்ப ஜீவிதம் செய்கிறவர்களே, நீங்கள் யாரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் யாரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உபதேசம் ஒரு ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உபதேசம் ஒரு விசுவாசிக்கு மாத்திரம் அல்ல. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த உபதேசத்தை இந்த ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் சொல்வது என்ன என்றால், தேவ பிள்ளைகளே, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்களே, எம்எல்ஏ அதிகாரிகளே, நீங்கள் எல்லாரும் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலா
தருகிறார். அல்லேலூயா. தமிழ்நாட்டிலும் கூட இன்றைக்கு எத்தனையோ யார் ஜெயிப்பார்கள் என்று, அது ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவக கட்சி. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கட்சியா இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும், நீங்கள் இயேசுவை நோக்கி, நீங்கள் எப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர், எப்படிப்பட்ட சீஃப் மினிஸ்டர், எப்படிப்பட்ட எம்எல்ஏவாய் உன்னுடைய கட்சி ஜெயிக்க வேண்டுமா, ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் ஜெயிக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள். இயேசுவை எவர் நம்புகிறார்களோ, இயேசுவின் நாமத்தை எவர்கள் நம்புகிறார்களோ, நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பாஷைக்காரரா இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் இயேசு கிறிஸ்து ஜாதி, பாஷை, மதம் எதையும் பார்க்காத ஒரு தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் கட்சியை ஆசீர்வதியும், என் அரசாங்கத்தை ஆசீர்வதியும், நான் பெற்றிருக்கிற கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்கள் ரூமிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இயேசுவேன்னு கூப்பிடுங்கள். இந்த மாதத்திலே உன்னை கட்சியிலே ஜெயிக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அதே நேரத்திலே நீங்கள் இயேசுவுக்காக உண்மையான ஆட்சி நீங்கள் செய்வீர்களானால், உண்மையான அரசாங்க ஆட்சியை நீங்கள் செய்வீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். அந்த சிங்காசனமான அந்த சீட்ல உட்கார இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். இது நாங்கள் சொல்கிற வாக்கு தத்தம் அல்ல, தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, போவாஸ் ரூத்துக்கு சொன்ன வார்த்தை, அறுப்பறுக்கும் வயலை பார்த்து, அறுப்பறுக்கும் வயல், அறுக்கும் வயல் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க இருக்கிறதோ அதை மாத்திரம் நோக்கி ஓடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்கு சம்பந்தமான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி ஓட வேண்டாம். அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, அதற்காக கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்துக்கென்றே கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவை கனமண்ணி எவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்தி அந்த சீட்ல உட்கார கர்த்தர் அவர்களுக்கு அருள் செய்கிறார். நான் மறுபடியும் எல்லா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாருக்கும் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் சொல்வது என்ன என்றால், நீங்கள் இயேசுவே என்று வாயிலே நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே எங்களுடைய அரசாங்கத்தை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள், எங்கள் ஆட்சியை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் நல்ல ஆட்சி செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லுங்கள். உன்னுடைய ஆட்சி நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உனக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய சீட்டு நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். சீஃப் மினிஸ்டர்களே, பிரைம் மினிஸ்டர்களே, எம்எல்ஏவே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள், வேதாகமத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அந்த வேதாகமும் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தருகிறது. அறுப்பறுக்கும் வயலை பார்த்து என்று சொன்னபோது தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களுக்கு கூட நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுதான் ஆண்டவர் உனக்கு முதல் சொல்கிற வாக்கு தத்துவம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டபடி பூமிக்குரியவைகள் அல்ல, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்களுடைய சிங்காசனத்தை நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அவர்கள் மேல் பரம ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்தருளுகிறார். அவர்கள் குடும்பத்தின் மேலே, அவர்கள் தாயின் மேலே, அவர்கள் ஊழியத்திலே, சபைகளிலே இந்த ஏப்ரல் மாதத்திலே சாபங்களை நீக்கி போடுகிறார், தரித்திரங்களை நீக்கி போடுகிறார். நீங்கள் பார்ப்பது
அறுப்பருக்கும் வயல். ஆசீர்வாதத்தை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடுங்கள். உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே உங்களுக்கு முன்பாக இயேசுவை பார்த்து நீங்கள் ஓட வேண்டும். இயேசுவை பார்த்து நீங்கள் ஓடும்போது அந்த இயேசு உங்களுக்கு ஜெயக்கொடியை நாட்டுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த 9ஆம் வசனத்திலே முதல் காரியம் அறுப்பருக்கும் வயலை பார்த்து. இரண்டாவது காரியம் போவாஸ் சொல்கிறார், அவர்களுக்கு பிறகே போ. அவர்களுக்கு பிறகே என்றால் எவர்களுக்கு பிறகே? வயலிலே அறுப்பறுக்கிறவர்கள் எவர்கள்? அவர்கள் அறுப்பறுக்கிற வயலிலே அறுப்பு அறுக்கிறவர்களுக்கு பிறகே போ. அது வேலைக்காரராகிய ஊழியராகிய அவர்களே அது வெளிப்படுத்துகிறது. இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், அந்த ஊழியக்காரர்கள், அந்த வேலைக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு அது நிழலாட்டமா இருக்கிறது. ஒரு சபை என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை யார் நடத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை கட்டுகிறார், மனுஷன் அல்ல. அப்படியானால் போவாஸ் ஆகிய இயேசு ரூத்துக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகே போ. அவர்களுக்கு பிறகே போ. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகேதான் நாம் போக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்த வேண்டும். இந்த வார்த்தை அதை தான் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, அவர்களுக்கு பிறகே போ என்றால் 3 அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது. முதல், பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு நாம் போக வேண்டும். இரண்டாவது, வேத வசனத்துக்கு பிறகு நாம் போக வேண்டும். மூன்றாவது, ஊழியக்காரர்களுக்கு பிறகு நாம் போக வேண்டும். இது 3ம் நமக்கு நடத்திப்பு தான். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் அவரவர்கள் இஷ்டத்தின்படி போகிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு 2வது சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு நீ போவாயானால் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் வேத வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவ பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் உனக்கு விடுதலை தர வேண்டுமா? ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தர வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு நீ போனால் நிச்சயம் உனக்கு விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை, உன் குடும்பத்தின் சாபத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. உனக்கு வேலை இல்லையா? வேலையை கர்த்தர் தருவார். நீ ஆவியானவருக்கு பிறகு போ. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேத வசனம் உன் கால்களுக்கு தீபம். 119ஆம் சங்கீதம் சொல்கிறது, அவர் வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபம். இரண்டாவது, வசனத்துக்கு பிறகு யார் போகிறார்களோ, வசனம் சொல்கிறபடி யார் ஜீவிக்கிறார்களோ, அவர்களை இந்த ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் குடும்பங்களை தீபமாய் மாற்றுகிறார். அவர்கள் வேலைகளை தீபமாய் மாற்றுகிறார். உன் சரீர ஜீவிதம், ஆவிக்குரிய ஜீவியத்தை தீபமாய் மாற்றுகிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை தீபமாய் மாற்றுகிறார். எத்தனையோ குடும்பங்களிலே அந்தகாரங்கள், வேலையிலே அந்தகாரங்கள், பிசினஸ்லே அந்தகாரங்கள், தனிப்பட்ட தொழிலே அந்தகாரங்கள், எத்தனையோ வயல் காரியங்களிலே அந்தகாரங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீ வசனத்தின்படி ஜீவிக்கவில்லை. நீ வசனத்துக்கு பிறகு போகவில்லை. வசனத்தை எடுத்து நீ பின்னாக போட்டுவிட்டு நீதான் முன்னாக போகிறாய். அவர்கள் குடும்பங்கள் தீபமாய் மாறாது. உன் குடும்பத்திலே தீபமான ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், உன் குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்கள் நீக்கப்பட வேண்டுமானால், தேவ பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு போக வேண்டும். இரண்டாவது, வசனத்துக்கு பிறகு போக வேண்டும். மூன்றாவது, ஒரு ஊழியக்காரன் தான் ஒரு சபையை நடத்த வேண்டும். அது உண்மையான ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன்.
ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அந்த ஊழியக்காரனுக்கு பிறகுதான் நீ போக வேண்டும். அதற்கு தான் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஊழியக்காரன் தான் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்கிறது வசனம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சபை ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கணும். ஒரு விசுவாசி ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கணும். அந்த ஊழியக்காரன் தான் நடத்திப்பு தலை. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் நீ போக பொழுது அதன் மூலமாய் ஊழியர்கள் மூலமாக கூட உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று. இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்பது ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த பரிசுத்தவான்களாகிய ஊழியர்கள் மூலமாகியும் கூட கர்த்தர் சபையை கட்டி பூர்ணப்படுத்துகிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு, வேத வசனத்துக்கு பிறகு, ஒரு ஊழியக்காரனுக்கு பிறகு, இந்த 3 அனுபவங்களுக்கு பின்னாக நீ போகும்போது நிச்சயம் கர்த்தர் உனக்கு விடுதலை, உனக்கு ஜெயம், உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே காணப்பட்ட பொழுது அந்த பேதுருவை தேவன் அந்த ராத்திரியிலே ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் உள்ளே பிரவேசித்த உடனே அந்த அறை வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் விழாவிலே தட்டி போர்வையை போர்த்துக்கொள் என்று சொன்னபோது சங்கிலி எல்லாம் கீழே விழுந்தது. உடனே நீ எழுந்து எனக்கு பின்னே வா என்று சொல்லி முன்பாக தூதன் போகிறான். அந்த தூதன் தான் பரிசுத்த ஆவியானவர். முன்னே போய் கொண்டிருக்கிறான், இவன் பின்னாக வந்து கொண்டிருக்கிறான். பேதுரு இப்படி போகும்பொழுது 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் அண்டை இருப்பு கதவண்டையில வந்தபொழுது அந்த கதவு தானாய் திறவுண்டது என்று வாசிக்கிறோம். இது நடந்தது எப்படி? தேவ தூதனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகே பேதுரு போனபடினாலே 3 காவலும் திறந்து கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறவர். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எழுத்தின் பிரகாரமான வாழ்க்கையிலே எத்தனையோ சாபங்கள் மூடப்பட்டிருக்கிறதா? அந்த 3 காவல்கள் எப்படி மூடப்பட்டிருந்ததோ, உலகம், மாம்சம், சாத்தானாலே உன் ஆசீர்வாதம் மூடப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருக்கு பிறகு நீ நடந்து போவாயானால் நிச்சயம் அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா தடைகளை உடைத்து 1ஆம் காவல் திறக்கப்படும், 2ஆம் காவல் திறக்கப்படும், 3ஆம் காவல் இருப்பு கதவாய் இருந்தாலும் கூட அது தானாய் திறவுண்டது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இந்த ஏப்ரல் மாதத்திலே எல்லா சாபங்களையும், எல்லா தரித்திரங்களையும் நீ ஆவியானவருக்கு பிறகு நீ போவையானால் ஆவியானவர் உன்னை நடத்துவாரானால், அதனாலதான் வேத வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது சகல சத்தியத்தில் உன்னை வழி நடத்துவார். இந்த ஏப்ரல் மாதத்திலே வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர் உண்டு. அவருக்கு பிறகு நீ அடங்கி ஜீவிக்கும் போது நிச்சயம் அந்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். அது மட்டுமல்ல, முதல் காரியம் வயல்வெளியை பார்த்து, 2வது காரியம் அவர்களுக்கு பிறகே போ, 3வது உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்திலே இப்படி ஆவியானவர் இயேசுவை பார்த்து ஆவியானவருக்கு பிறகு போகிற தேவ ஜனங்களை 3வது சொல்கிற ஆசீர்வாதம் என்னென்றால், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. இந்த ஏப்ரல் மாதத்திலே எந்த சாபங்களோ, கஷ்டங்களோ, உலகத்தின் ஆவிகளோ, மந்திரவாத கட்டுகளோ, சாத்தானுடைய கட்டுகளோ உன்னை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது, உன்னை யாரும் கொலை செய்ய முடியாது, உன் வீட்டுக்குள்ளே யாரும் வந்து மந்திரவாத கட்டுகளை வைக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே,
என் தேவனுடைய ஊழியர்களை, என் தேவனுடைய சபைகளை யாரும் தொடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்பொழுது உனக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அங்கே போவாஸ் சொல்கிறார் ரூத்தினிடத்திலே, உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? எந்த ஆபத்தோ எந்த அபாயமோ உனக்கு நடக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் பறந்து காக்கிற பட்சியை போல இந்த ஏப்ரல் மாதத்தில் உன்னை காப்பாராக, உன்னை பலப்படுத்துவாராக, உன்னை உயர்த்துவாராக, பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய பிள்ளையே, உன்னை யாரும் ஒரு துஷ்டனும் உன்னை தொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். 4வது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 4வது காரியம் என்ன என்றால், உனக்கு தாகம் எடுத்தால் நீ தண்ணீர் குடங்கள் அண்டையிலே போய் வேலைக்காரர் கொண்டு வருகிற அந்த தண்ணீரை குடி என்று போவாஸ் ஆகிய இயேசு ரூத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு தாகம் எடுத்தால் எழுத்தின் பிரகாரமான தாகங்களும் உண்டு. 2 தாகத்தையும் தீர்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனையோ தேவைகள், தாகம் என்பது தேவைகளை காட்டுகிறது. இந்த ஏப்ரல் மாதத்திலே உனக்கு ஒருவேளை பண தேவைகள் இருக்கலாம், வஸ்திர தேவைகள் இருக்கலாம், வீட்டின் தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். எல்லா தேவைகளையும் தீர்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தாகம் எடுத்தால் வேலைக்காரர் கொண்டு வருகிற தண்ணீரை குடி. இது அர்த்தம் என்ன என்றால், கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் உண்டு. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயின் இடத்துல சொன்னார், நீ கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே ஜீவ ஊற்றாக புறப்பட்டு வரும் என்று. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது பண பிரச்சனை தீர்ந்து போகும், வஸ்திரத்தின் பிரச்சனை தீர்ந்து போகும், எல்லா பொருட்களின் பிரச்சனை தீர்ந்து போகும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட கர்த்தர் உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ குடிப்பாயாக, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ புசிப்பாயாக. நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதை தான் போவாஸ் ரூத்துக்கு சொல்கிறார், நீ உன் இஷ்டத்தின்படி அங்க எங்க போய் நீ தண்ணீர் குடிக்க வேண்டாம், என் வேலைக்காரர் கொண்டு வருகிற தண்ணீரை குடி. இதன் அர்த்தம் என்ன என்றால், அந்த வேலைக்காரர் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. அதுதான் சீயோனிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதைதான் 128ஆம் சங்கீதம் சொல்கிறது, 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இந்த வார்த்தை நிச்சயம், இந்த வார்த்தை சத்தியம். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீ எந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயோ அந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ உலக மனுஷனையோ உலக காரியத்தையோ நம்பி எத்தனையோ தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆயினால் தான் உன் தாகம் தீர்க்கப்படாமல் போகிறது. உன் ஜீவியத்திலே சாபத்தின் மேல் சாபம் வருகிறது. போவாஸ் சொல்கிறார் ரூத்தின் இடத்திலே, நீ வேற எந்த தண்ணீரும் குடிக்க வேண்டாம், என் வேலைக்காரர் கொண்டு வருகிற தண்ணீர், அதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வியாதியை, கட்டுகளை, ஆண்டவரே தீரா பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து நீர் நீக்கி போட்டு சீயோனிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து, போவாஸ் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ரூத்தாகிய சபைகளை, புதிய ஏற்பாட்டு சபைகளை, தேவனுடைய பிள்ளைகளை சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பெருக பண்ணும். ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானங்களை தந்து ஆண்டவரே ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். ஆண்டவரே,
ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தருடைய வருகைக்காக கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.